வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். ஃப்ளைட்ல ட்ராவல் பண்றவங்க த பெஸ்ட் சீட்ல தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பெஸ்ட் சீட் விண்டோ சீட்டா, மிடில் சீட்டா, ஐல் சீட்டா, ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்லயா, இல்ல மிடில்லயா, இல்ல ரியர்லயா? இது போல ஃப்ளைட் சீட் பத்தியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அடுத்த ஃப்ளைட் ஜர்னி கண்டிப்பா த பெஸ்ட் சீட்ல தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சீட்டோடைய அட்வான்டேஜ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து விண்டோ சீட்டு. விண்டோ சீட்ல நீங்க டிராவல் பண்றதுனால உங்களுக்கு நல்ல வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும், லேண்ட் ஆகும்போதும் கண்டிப்பா நல்ல வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நீங்க விண்டோ சீட்ல டிராவல் பண்றதுனால அடுத்த பேசஞ்சரால வர டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வால் சப்போர்ட் இருக்கிறதுனால, நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது நீங்க விண்டோ சீட்ல டிராவல் பண்றதுனால, நீங்க வந்து லெஸ் எக்ஸ்போஷர் தான் உங்களுக்கு ஆகும். அதனால உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விண்டோ சீட்ல டிராவல் பண்றதுனால, நீங்க லேவட்ரிக்கோ இல்ல உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்ல ஏதாவது பொருள் எடுக்கணும்னாலும், மிடில் சீட்ல இருக்கிற பேசஞ்சரும், ஐல் சீட்ல இருக்கிற பேசஞ்சரும் எழுந்து வழி விட்டா தான் நீங்க போயிட்டு அந்த வேலைய வந்து பார்க்க முடியும். இது வந்து மேஜரான டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்லயே ரொம்ப கோல்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ சீட் தான். ஒரு சில பேசஞ்சருக்கு வந்து கோல்டு வந்து ஒத்துக்காது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆன பிறகு உங்களால சீக்கிரமா ஃப்ளைட்ட விட்டு வெளிய வர முடியாது. ஏன்னா, மிடில் சீட் பேசஞ்சரும், ஐல் சீட் பேசஞ்சரும் கிளியர் ஆன பிறகு தான் நீங்க வந்து ஃப்ளைட்லேருந்து வெளிய வர முடியும். அடுத்தது வந்து ஐல் சீட்டோடைய அட்வான்டேஜ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்ப்போம். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஐல் சீட்ல டிராவல் பண்ணும்போது உங்களோட லெக்க வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நீங்க எப்ப வேணாலும் லேவட்ரிக்கோ இல்ல உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ நீங்க எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் லேப்டாப்ல உங்களுக்கு ஏதாவது நீங்க வேலை செய்யணும்னா, நீங்க ஐல் சீட்ல உட்கார்றது பெஸ்ட் சீட்ன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைட்லயோ, இல்ல லெஃப்ட் சைட்லயோ உங்களுக்கு ஃப்ரீயா வந்து இடம் இருக்கிறதுனால, நீங்க ஈஸியா வந்து லேப்டாப் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க சீக்கிரமா ஃப்ளைட்ட விட்டு வெளிய போறதுக்கான சான்சஸ் வந்து ஐல் சீட்ல இருக்கும்போது உங்களுக்கு இருக்கு. அடுத்தது ஐல் சீட்டுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் சீட் பேசஞ்சரோ, இல்ல வந்து விண்டோ சீட் பேசஞ்சரோ எழுந்து வெளிய வரணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து வழிவிட்டு தான் ஆகணும். அது ஒரு தடவையும் நீங்க வந்து எழுந்து வழிவிட்டு ஆகணும். இது வந்து டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க ஐல் சீட்ல உட்கார்றதுனால ஈஸியா வந்து நீங்க எக்ஸ்போஷர் ஆவீங்க. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து விண்டோஸோட வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வால் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அடுத்தது முக்கியமானது மிடில் சீட்டோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் சீட்டோடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆர்ம் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். மீதி எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். உதாரணமா உங்களுக்கு வால் சப்போர்ட் இருக்காது. உங்களுக்கு விண்டோஸோடைய வியூஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு லிமிட்டடான இடம் இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பல்க்கான ஆள் வந்து உட்கார்ந்தாங்கன்னா, உங்களால கண்டிப்பா ஃப்ளைட் டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது போல பல டிஸ்அட்வான்டேஜ் வந்து மிடில் சீட்ல இருந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு சீட்ஸ் உடைய அட்வான்டேஜும், டிஸ்அட்வான்டேஜும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சீட்ஸ் இல்லாம நீங்க ஃப்ளைட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோடைய பல்க் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்கனாமி ரோல ஃபர்ஸ்ட் சீட் தான் வந்து பல்க்ஸ் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோ வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். வயசானவங்க அப்படி டிராவல் பண்றாங்கன்னா, இந்த எக்கனாமி ரோல ஃபர்ஸ்ட் சீட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ளைட்ல வந்து பெஸ்ட் சீட் எது சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ரோ சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி ரோ சீட்ல வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது, உங்களுக்கு முன்னாடியும், பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும். நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா, இத வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது, நீங்க என்ன என்ஷூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்ல வந்து அதிகபட்சமா வந்து உங்களுக்கு 2 எமர்ஜென்சி ரோ வந்து உங்களுக்கு இருக்கும். இதுல பின்னாடி இருக்கிற எமர்ஜென்சி ரோ தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிற ரோ எமர்ஜென்சி எக்ஸிட் தான் வந்து உங்களுக்கு ரீக்ளைன் ஆகும். அதாவது பின்னாடி வந்து உங்களுக்கு சாய முடியும். ஃப்ரண்ட்ல இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து சாயாது. அதனால அந்த சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அதே போல எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோ வந்தும் உங்களுக்கு வந்து ரீக்ளைன் ஆகாது. அந்த சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது எங்க வந்து சீட் வந்து சூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவட்ரிக்கு பக்கத்துல இருக்கிற சீட்ட வந்து சூஸே பண்ணாதீங்க. ஏன்னா, அதிக டைம் வந்து பேசஞ்சர் வந்து அங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம லேவட்ரிலருந்து ஸ்மெல் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பார்ட் இருக்கு. ஃப்ரண்ட், மிடில், ரியர் அப்படின்னு சொல்லுவாங்க.
நீங்க ஃப்ரண்ட்ல வந்து சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ளைட் இறங்குனதுக்கப்புறம் சீக்கிரமா வந்து நீங்க ஃப்ளைட்லேருந்து கீழ இறங்க முடியும். அடுத்தது இன்ஜின் நாய்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் ரிலேட்டடா இருக்க பேசஞ்சர் எல்லாமே ஃப்ரண்ட்ல தான் வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. உதாரணமா வீல் சேர் பேசஞ்சர், இன்ஃபன்ட் ஃபேமிலிலாம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தான் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. இன்ஜின் நாய்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஃப்ரண்ட்ல வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது, சப்போஸ் குழந்தைகள் வந்து அழறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதையும் என்ஷூர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரண்ட்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிடில்ல இருக்கிற சீட்டோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்க மிடில் சீட் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டர்புலன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இந்த மிடில்ல இருக்கிற சீட்ல வந்து விண்டோ சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த விங்ஸோடைய ஃபங்ஷன் வந்து ஒண்ணொண்ணும் உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். அதாவது ஃப்ளாப் எப்படி வருது, எய்லரான் எப்படி போகுது, ஏர் ஸ்பாய்லர் எப்படி வந்து வருது, இது போல இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க சீக்கிரமா வந்து ஃப்ளைட் விட்டு நீங்க இறங்க முடியாது. அடுத்தது நீங்க ரியர்ல வந்து சீட் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்சஸ் என்ன சொல்லுது, பெரும்பாலான கிராஷ் ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் தான் வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் சொல்றாங்க. அதாவது சேஃபஸ்ட் பிளேஸ் இன் தி ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியர் சைடு தான். இதோட ரியர் சைட்ல நீங்க ஃப்ளைட் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான லேவட்டரிலாம் வந்து உங்களுக்கு ரியர் சைட்ல தான் இருக்கும். அதனால பேசஞ்சர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம், நீங்க தான் வந்து கடைசியா வந்து நீங்க ஃப்ளைட்லேருந்து இறங்குற மாரி இருக்கும். இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. அடுத்தது நீங்க எந்த ஃப்ளைட்ல போறீங்களோ, அந்த ஃப்ளைட்டோடைய சீட் மேப் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த இடத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் ரோ இருக்கு, எந்த இடத்துல பல்க் ரோ இருக்கு, எந்த இடத்துல லாஸ்ட் ரோ இருக்கு, எந்த சீட் நம்பர் வந்து விண்டோ சீட், இது போல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, சீட் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த சீட் குருல நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க எந்த ஏர்லைன்ஸ்லேருந்து டிராவல் பண்றீங்களோ, அந்த ஃப்ளைட் நம்பர் மட்டும் நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து டிராவல் பண்றீங்களோ, அந்த ஏர்கிராஃப்டோடைய சீட் மேப் வந்து உங்களுக்கு வரும். அந்த சீட் மேப்ல எது வந்து பெஸ்ட் சீட், எந்த எந்த சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணக்கூடாது, இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அத பத்தி நீங்க வந்து உங்களுடைய சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஃபைனலா த பெஸ்ட் சீட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஃப்ளைட் ஜர்னி வந்து 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க வந்து விண்டோ சீட் ஃப்ரண்ட்ல வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் உங்க ஃப்ளைட் ஜர்னி வந்து 15 மணி நேரம், 16 மணி நேரம் லாங் ஃப்ளைட் அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அisle சைடு சூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சப்போஸ் நீங்க போற ஃப்ளைட் வந்து ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 3 ரோவா வந்து உங்களுக்கு பிரியும். லெஃப்ட் சைட்ல 3 ரோ இருக்கும். நடுவுல 3 ரோ இருக்கும். ரைட் சைட்ல இருந்து 3 ரோ இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க எந்த சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணலாம்னா, மிடில்ல இருக்கிற அisle சீட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு மிடில்ல இருக்கிற பேசஞ்சர் வந்து வெளிய வரணும் அப்படின்னு நீங்க அவரு நெனச்சாருன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிற அisle சீட் பேசஞ்சர் ஏந்தாலே உங்களுக்கு போதும். ஈஸியா வந்து வெளிய வந்துரலாம். நீங்க எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து லெக்க வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்கான உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் லேவட்டரிக்கு போகறதுக்காக எழுந்திருக்கலாம். நீங்க உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் எடுக்கிறதுக்காக எழுந்திருக்கலாம். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால அந்த சீட்டு தான் வந்து பெஸ்ட் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல டிராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.